அளவு பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? தைக்கிறப்ப அப்படியே கை சுற்றளவு வச்சுட்டு அப்படியே சைடு அடிக்கலாம். அளவு ப்ளவுஸ் எடுத்து பார்க்கணுமே அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது ஃப்ரண்ட் பார்த்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ஷேப் எடுத்துக்கோங்க கரெக்டாக. ஃப்ரண்ட் பார்த்து நம்ம என்ன பண்ணோம், பேக் சைடு 14 இன்ச்சு ஓகேங்களா, 1 இன்ச்சு சேர்த்து 15 இன்ச்சு இங்கே வைக்கிறேன் தாராளமாக. இல்லை நம்ம ஸ்டார்டிங் பாருங்கள், பேக் சைடு முடிஞ்சது ஓகேங்களா. ஃப்ரண்ட்டு திருப்பிக்கலாம். ஃப்ரண்ட்டு திருப்பிட்டு இந்த கப்போட ஹைட் எவ்வளோ இருக்கும் அதுலேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு இந்த பாருங்க ஹைட் வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டு ஷோல்டர் பிடிச்ச ஹைட் வச்சுங்க, அது மாதிரி சாரி பேக்குக்கு ஷோல்டர் பிடிச்ச ஹைட் வச்சுங்க, அது மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் ஷோல்டர் பிடிச்ச அளவு எடுத்து பாருங்க. பட்டி மட்டும் கழிச்சிடுங்க. பட்டி கழிச்சிட்டு 12 வருது, 6 இன்ச்சு 1 இன்ச்சு சேர்த்து வைக்கிறேன், 13 இன்ச்சு. நம்ம அளவுக்காக தான் வைக்கிறோம். இன்னொரு டைம் அளவு எடுத்துக்கலாம் ஓகேங்களா. 13 இன்ச்சு இது ஸ்ட்ரெயிட் கோடு. ஓகே, நம்ம பேக் சைடு எடுத்தோம் இல்லையா, அதே போல் ஃப்ரண்ட்டுக்கும் 2 இன்ச்சு கழுத்தாகலாம். ஷோல்டர் எவ்வளோ பேக் சைடு வச்சோமோ 3.25 இன்ச்சு வச்சேன், அதே அளவு வச்சுக்கலாம் ஷோல்டரு. இப்போ மேலே தையல் விட்டோம் இல்லையா, அதையும் இங்கே விட்டுக்கலாம். அதே போல் இங்கேயும் ஆம்கோல் சுற்றளவு மாறும் ஓகேங்களா. அதே மாதிரி 5 இன்ச்சு வச்சுக்கிறேன் ஓகேவா. பேக் சைடு வச்ச மாதிரியே 5 இன்ச்சு வச்சுக்கிறேன். இங்கேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் மாறும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஊக்கு எடுத்துக்கிறேன் நான். இந்த ஊக்கு சைடு வந்து கழுத்து இருக்கு இல்லையா, இந்த கழுத்தை அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கலாம் ஓகேங்களா. பாருங்க அப்படியே தையல் 4 இன்ச்சு விட்டு அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கிறேன். தையல் 4 இன்ச்சு கொடுத்துருக்கு. அப்படியே வச்சு வரைஞ்சி எடுத்துக்கிறேன். இங்கே பட்டி இருக்கு இல்லையா, அந்த பட்டி மட்டும் பாருங்க, இதுல இருந்து இங்கே பட்டி இருக்கு, அந்த பட்டி மட்டும் கழிச்சிட்டு அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு. இங்கே டாட் பிடிக்கும், தையல் பிடிக்கும், டாட் பிடிக்கும், இங்கேயும் தையல் பிடிக்கும். இதுக்கெல்லாம் சேர்த்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஓகேங்களா. அடுத்தது ஃப்ரண்ட்டு வந்து ஊக் சைடு இருக்கு இல்லைங்களா, ஊக் சைடில் இருந்து இந்த பாருங்க ஆம்கோல் ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் வராமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது நம்ம தச்ச ப்ளவுஸ் கிடையாது, இது வேற யாரும் அளவு கொடுக்குது ஓகேங்களா. எவ்வளோ இருக்குது, 8 இருக்குங்களா. பாருங்க இந்த ஜாயின் வரைக்கும் 8 இருக்குங்களா. நம்ம தையலுக்கு 4 இன்ச்சு சேர்த்து ஓகேங்களா. தையல்னா இந்த இடத்துல தையல் போகும், அங்கே 4 இன்ச்சு சேர்த்து 8.25 இன்ச்சு வைக்கிறேன் நான். ஏன் பாருங்கள், ஃப்ரண்ட்டு நம்ம ஊக் சைடு இருந்து எடுத்தோம் இல்லையா, அங்கே தான் ஃபஸ்ட்டு ஊக்கு ஓகே. 8.25 இன்ச்சு, இங்கேருந்து 8.25 இன்ச்சு ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறேன்னா பாருங்கள், இப்போ ஃப்ரண்ட்டுக்கு இந்த மூலையிலேருந்து 1 இன்ச் கொடுக்கணும். நம்ம பேக்குக்கு 1 இன்ச் கொடுத்துங்களா, ஃப்ரண்ட்டுக்கு 1 இன்ச் கொடுக்கணும். 1 இன்ச் கொடுத்து இங்கே கிட்டவே இங்கே பாருங்கள், இந்த 1 இன்ச்சு 1 இன்ச் கொடுக்கலாம். இங்கே 1 இன்ச்சு கேப்லேயும் பாருங்கள், இங்கே 1 இன்ச்சு கேப்லேயும் இந்த வளைவு கொடுத்துக்கோங்க ஓகே. இப்போ எனக்கு சுற்றுறது பின்பக்கம் முன்பக்கம் ரெண்டுமே ஆம்பல் ஒன்று தாங்க. பாருங்க தனித்தனியாக எடுக்கணும் அவசியம் கிடையாது. எடுக்கிறதுல ஃப்ரண்ட் சைடு எடுக்கிற பாருங்க, பின்பக்கம் முன்பக்கம் எந்த பக்கம் எடுத்தாலும் 8 இன்ச்சு எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இப்போ நம்ம 8 இன்ச்சு இருக்குங்களா, ஃப்ரண்ட்டுக்கு வந்து இன்னும் 4 இன்ச்சு சேர்ந்து தேவை. ஏன்னா நம்ம இங்கே டாட் பிடிக்கும் இல்லையா, ஒரு 4 இன்ச்சு சின்னதாக ஒரு டாட் பிடிக்கும் இல்லையா, அதுக்கு சேர்த்து இப்போ இந்த சுற்றளவு எனக்கு 8.25 இன்ச்சு தேவை. 8.25 இன்ச்சு வருதா பார்த்துக்கலாங்களா. 6 இன்ச்சு 5 இன்ச்சு 6 இன்ச்சு 7 இன்ச்சு 7ல் தான் இருக்குது. அப்போ இன்னும் எனக்கு 1/2 இன்ச்சு தேவை அப்படின்னா ஆம்கோல் உயரத்தில் 1/2 இன்ச்சு கூட்டிக்கலாம் ஓகே. அப்போ இங்கேருந்து 8.25 இன்ச்சு ஓகேங்களா, 8.25 இன்ச்சு. அப்புறம் இங்கேருந்து
மெயின் டாட் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? மெயின் டாட்ல இங்க பாருங்க. மெயின் டாட்டு இங்க ஷார்ப்பா இங்க ஹைட் இருக்கு இல்லையா? இந்த ஹைட்ல ஹெட்ஜ்ல இப்படி பிடிச்சுக்கோங்க. முனையில இப்படி பிடிச்சுக்கோங்க. ஷோல்டர்லேருந்து சென்டர் பகுதியிலேருந்து கரெக்டாக சென்டர் பகுதியிலேருந்து இந்த ஹைட் வரைக்கும் ஒரு புள்ளி கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த டாட்டோட ஹைட் இருக்குல்ல, பாருங்க. இந்த டாட்டோட ஹைட் எவ்வளோ ஹைட் இருக்கோ இந்த ஹைட்டை அப்படியே வச்சுக்கோங்க. ப்ளவுஸ்லேருந்து எவ்வளோ ஹைட் இருக்கு ஓகேங்களா? இந்த பாருங்க. இந்த இந்த கோடு போட்டிருக்குல்ல அதோட இருக்க ஹைட்டு ஓகேங்களா? கோடு போட்டிருக்கேன் அதோட இருக்க ஹைட்டு. நான் இன்னும் தையலுக்கு 1/4 இன்ச்சு சேர்த்து 1/4 இன்ச்சு பிடிப்பேன். தையல் 1/4 இன்ச்சு சேர்த்து இங்கே ஒரு புள்ளி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ இங்கே பாருங்கள். இந்த சைடு இந்த ஊப்பட்டியிலேருந்து இந்த மெயின் டாட்டு எவ்வளோ தூரம் இருக்குது பார்த்துக்கோங்க. எவ்வளோ தூரம் இருக்குது இன்ச்சு டேப்லேயும் பாருங்கள், இல்லை அப்படியே வச்சு கூட பாருங்கள். எவ்வளோ தூரம் இருக்குது? 3 இன்ச்சு தூரம் இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் தையலுக்கு 1/4 இன்ச்சு போக 3/4 இன்ச்சு தூரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த டாட்டை கொடுப்போம். அவங்க ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அப்படியே கொடுத்துருங்க. ஓகேங்களா? இங்கே இருக்குது இதே தூரத்தில் இந்த தூரத்துலேயே கொடுத்துக்கிறேன். ஓகே, இதான் தூரம். இதுக்கு நேர் ஸ்ட்ரெயிட்டு மெயின் டாட்டுக்கு இங்கேருந்து மெயின் டாட்டில் இருந்து பாருங்கள். இங்கேருந்து இங்கே 1/4 இன்ச்சு, இந்த சைட்லேருந்து இந்த சைடுக்கு 1/4 இன்ச்சு. ஓகேங்களா? ப்ளவுஸ் சைஸ் பொறுத்து அந்த அளவு மாறும். 1/4 இன்ச் ஆகலாம், 1.5 2 இன்ச் கூட ஆகலாம். பாருங்கள், இப்படி கொடுத்துக்கோங்க. ஓகே, புரியுதுங்களா? இந்த சைடில் வந்து பட்டி கழிச்சிட்டு பட்டி இருக்கு இல்லையா வந்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் சைடே காமிக்கிறேன். பாருங்கள், இங்கேருந்து ஓகேங்களா அந்த பட்டியை கழிச்சிட்டு பாருங்கள் இப்படி வச்சுக்கலாம். இந்த பட்டியை நம்ம கழிச்சிட்டு அதுக்கு நேராக புள்ளி கொடுத்தா தையல் கொஞ்சம். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரெயிட் கோடு இதுக்கு இங்கே நிறுத்திட்டு இப்படி ஸ்ட்ரெயிட், இது ரவுண்டு இப்படி இங்கே இப்படி ரவுண்டு கிராஸ் வருதுங்களா? இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும். இப்படி எவ்வளோ தூரம் இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? எவ்வளோ தூரம் விட தேவைன்னா 1.5 இன்ச்சு. ஓகேவா? பேக் சைடு விட்டோம் இல்லையா 1.5 இன்ச்சு, அதே அளவுக்கு இங்கேயும் தையலுக்கு 1.5 இன்ச்சு. ஓகேவா? இது புரிஞ்சுதுங்களா? இந்த இடம் புரிஞ்சுதுங்களா? அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டில் இங்கே பாருங்கள் 13 இன்ச்சு ஜாஸ்தியாக இங்கே வச்சுருக்கேன். இப்போ கரெக்டாக எக்ஸ்ட்ரா போதுங்களா? ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த இடத்துல இந்த பட்டி இருக்குது இல்லைங்களா? இங்கே இந்த பட்டியிலேருந்து இந்த கழுத்துலேருந்து இங்கே சென்டர் டாட் ஒன்று பிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா? அது ஒரு 2 இன்ச்சு நீட்டில் பிடிச்சிக்கோங்க. இங்கே ஹார்ம்கோல் டாட் இருக்கு இல்லையா? இது பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுறீங்க. பாருங்கள், இங்கே டாட் பிடிச்சிருக்கீங்களா? ஃபஸ்ட்டு மெயின் டாட் பிடிச்சிருங்க. மெயின் டாட் பிடிச்சதுலேருந்து இங்கேருந்து இப்படி வச்சு பாருங்கள். இதுக்கு நேரில் ஆம்கோல் டாட் பிடிங்க. ஓகேங்களா? ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இங்கேருந்து 2 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு கேப் கொடுங்க. ஓகேங்களா? 2 இன்ச்சு கேப் கொடுங்க தாராளமாக. ஓகே, அவ்வளோதாங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோஸ் நிறைய கொடுக்குறேன். கட்டிங் வீடியோஸும் இன்னும் வேறு ஒரு ப்ளவுஸு எப்படி கட் பண்ணலான்றதை பார்க்கலாம். இது இந்த சைஸ் பார்த்தோம் இல்லையா? அடுத்து வேறு சைஸில் இன்னொரு கட்டிங் வீடியோ பார்க்கலாம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சரியா? நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன். சப்போர்ட்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அந்த மாதிரி லைக் கொடுங்க. லைக் கொடுத்தா தான் யூடியூப்பு நிறைய பேருக்கு இதை மாதிரி கற்றுக்குறவங்க நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணி எடுத்து போயிட்டு காமிக்கும். ஓகே, லைக் பண்ணுற அளவுக்கு வீடியோ நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு காமிக்கும். அதுதான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது நீங்கள். சரிங்களா? அவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு கற்றுத்தரேன்னா ஜஸ்ட் சப்போர்ட். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திரும்ப சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு அழைச்சி விட்டுறாதீங்க. அது அன்சப்ஸ்கிரைப் ஆகிடுது. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு திரும்ப அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க பாருங்கள். அதையும் கவனிச்சிக்கோங்க. பாருங்கள், இங்கெல்லாம் ஏன் விட்டு போகிறேன்னா மெயின் டாட். ஓகேங்களா? அந்த மெயின் டாட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த பாருங்கள், நான் 2 பீஸாக போட்டு வெட்டியிருக்கேன். ஓகேங்களா? 2 ப்ளவுஸ் பீஸ் இது. இப்படி இப்படி பிடிக்கிறோம் இல்லையா? இங்கே பிடிக்கிற இடம் எவ்வளோ தூரம் நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அதனால் கரெக்டாக அந்த இடத்துல வெட்டி போட்டுக்கிறேன். இங்கே இந்த இது வரைக்கும் நம்ம நீட்டு பிடிக்க போகிறோம். அது வரைக்கும் நான் கோடு போட்டிருக்கேன். ஓகேங்களா? எவ்வளோ அகலம் பிடிச்சி இன்னும் ஜாஸ்தியாக வேணுனாலும் தூரம் இன்னும் ஜாஸ்தியாக வேணுனாலும் பிடிக்கிறதாலும் அங்கேயும் வெட்டு போடணும். இந்த சைடு பேக் பார்த்து சைடில் வெட்டு போட்டோம் இல்லையா? இதோட தான் நம்ம முடிக்க போகிறோன்றதுக்காக தையல் ஃபஸ்ட்டு தையல் இதோட, அதுக்கப்புறம் 2வது தையல் 3வது தையல் அப்படியே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு தையல் இதோட தான் வரணுன்றது காமிக்கிறதுக்காக தான் இந்த வெட்டு போடுறேன். ஓகேங்களா? சில பேர் அப்படியே எடுத்து வச்சுக்காங்க. இதெல்லாம்
அறுக்காத்தல் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே எடுத்து வச்சுக்கிறாங்க. ஆனால் அவங்க எப்படி தைக்கிறாங்கன்றது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான். ப்ளவுஸ் பார்த்து அளவு பார்த்து தைக்கிறப்ப எடுத்து அளவு பார்த்து தைச்சிங்கன்னா ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு 1 மணி நேரம் கூட ஆகலாம். சரி அந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சிட்டிங்கன்னா ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு 1/2 ஹவர்லேயே முடிச்சிடலாம். இன்னும் டேலண்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லர் இருந்தால் இப்போ நான்லாம் கொஞ்சம் பரபரப்பாக தைக்கிறப்பலாம் 20 நிமிஷத்தில் ப்ளவுஸ் முடிப்பேன். இந்த மாதிரி வெட்டி வச்சோம்னா நம்ம ப்ளவுஸோட அளவு பார்க்கவே தேவையில்ல. இடுப்பு சுற்றளவு மட்டும் பார்த்தோம்னா பாருங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இந்த இடுப்பு சுற்றளவு மட்டும் பார்த்தா போதும். இப்போ நம்ம பேக் சுற்றளவுலாம் கூட இந்த பாருங்க. இதோ பேக் சுற்றளவு நம்ம பார்க்குறப்ப இங்க பாருங்க. இது வெட்டி இருக்குன்னா இங்கே வெட்டி இருக்குன்னா இங்கே தான் நம்ம சைடு அடிக்க போகிறோம் இல்லையா? இந்த சைடு தான் இப்படி அடிக்க போகிறோம் இல்லையா? இப்போ இதனோட அளவும் இங்கே ப்ளவுஸில் காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க. நீங்கள் வெட்டி முடிச்சுட்டு கூட செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா? உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைன்னா இப்பயே கரெக்ட் பண்ணிக்கலாம். பாருங்க. இந்த இந்த ஜாயிண்ட்டும் இப்படி பிடிச்சிட்டு இங்கே தான் ஜாயின் பண்ண போகிறோம் இல்லையா? இதையும் இப்படி பிடிச்சி பார்க்குறப்ப 2ம் கரெக்டாக இருக்கு பாருங்க. கழுத்துலேருந்து டைட் பிடிச்சி பாருங்க. 2ம் கரெக்டாக இருக்குங்க. இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா? கரெக்டாக இருக்கு பாருங்க. ஓகேங்களா? நம்ம இந்த மாதிரி வெட்டிக்கிட்டோம்னா நம்ம ப்ளவுஸ் எடுத்து தைக்கிறப்ப அளவே பார்க்க தேவையில்ல. சரிங்களா? அடுத்தது பட்டி பீஸ் கட்டுறது உங்களுக்கு செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். ஓகேங்களா? செப்பரேட்டாக எப்படி கட்டுறதுன்னு வீடியோ போடுறோம். இது லாங் வீடியோவாக போகும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். தையல் பிடிச்சிட்டு ஓகே பாருங்க. பீஸ் இந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன பண்ணுங்க, மேலே 1/2 இன்ச்சுக்கு தையல் பிடிக்குமா தையலுக்கு ஒரு மார்க் பண்ணிடுங்க. இங்கேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி ஸ்ட்ரெயிட் ஓகேங்களா? அப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அப்படியே 1/2 இன்ச்சு அளவுக்கு தான் ஸ்ட்ரெயிட் கோடு. இங்கே பாருங்கள். இந்த பட்டி இருக்குங்களா? அதை பாருங்கள். பட்டியோட நீளம் எவ்வளோ இருக்கோ பாருங்கள். பட்டியோட நீளம் பாருங்கள். உள் பக்கமாக எடுத்துக்கோங்க. துணியை உள் பக்கமாக நீட் எவ்வளோ இருக்கோ அதை இங்கே ஊக்கு சைடுலேருந்து எடுத்துக்கோங்க. இங்கேருந்து இப்படி நீட்டு மார்க் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு நீட்டுக்கு ஓகேங்களா? நான் இன்னும் எக்ஸ்ட்ரா இன்னும் 1 இன்ச்சுக்கு கூட தையலுக்கு விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி தையல் விட்டு தான் நம்ம மார்க் பண்ணுறோம். இருந்தாலுமே இன்னும் 1 இன்ச்சு கூட சேர்த்து விட்டுக்கோங்க. ஓகேங்களா? அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். அதனால இன்னும் கொஞ்சம் சேர்த்து 1 இன்ச்சு சேர்த்து விட்டுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கேருந்து பாருங்கள். இங்கேருந்து 4 இன்ச்சு தூரத்தில் ஓகேங்களா? இங்கேருந்து 4 இன்ச்சு தூரத்தில் ஒரு சென்ட்ரு ஒரு கோடு போட்டு அது கீழே பாருங்கள். அது கீழே 1/2 இன்ச்சு இந்த கோடு வச்சுருக்கோம்ல அந்த கோட்லேருந்து 1/2 இன்ச்சு கீழே ஒரு புள்ளி வச்சுக்கிறேன். அங்கேருந்து இந்த மூளைக்கு இப்படியே ஸ்ட்ரெயிட் கோடு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்படி ஸ்ட்ரெயிட் கோடு இங்கேருந்து இந்த மூளைக்கு இதோ மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த மூளைக்கு இப்படி ஸ்ட்ரெயிட் கோடு கொடுத்துக்கோங்க. ஓகே. ஃபஸ்ட்டுக்கு இந்த ஷேப் கண்டிப்பாக நீங்கள் கொண்டுட்டு வரணும். ஓகேங்களா? இந்த ஷேப் இப்படி ரவுண்ட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த ஷேப் கண்டிப்பாக நீங்கள் கொண்டுட்டு வரணும். ஓகேங்களா? அடுத்தபடியாக கீழே பட்டியோட ஹைட்டு இதோ பாருங்க. இந்த பட்டி இருக்கு இல்லையா? பட்டியிலேருந்து இந்த பட்டியோட ஹைட்டு எவ்வளோ இருக்குது? 2.25 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா? 2.25 இன்ச்சு அப்படியே வச்சுக்கிறோம். இது தையலுக்கு ஓகேவா? ஒரு ஹாஃப் இன்ச்சு தையலுக்கு இது தையலுக்கு போயிடுமா? இந்த கோடு இது வெட்டிடும். இது தையலுக்கு போயிடும். ஓகேங்களா? அது கீழே 2.25 இன்ச்சு பட்டி. ஓகே. 2.25 இன்ச்சு பட்டி. இந்த சைடு 2.25 இன்ச்சு. இந்த சைடு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பாருங்க. இந்த சைடு ஓகேங்களா? இந்த சைடு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த சைடு 3 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா? 3 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே. இப்போ இங்கேருந்து இதுக்கு இப்படி ஒரு கோடு கிராஸாக வருது. இங்கே 2.25 தான் வச்சுருக்கோம். அங்கே 3 வச்சுருக்கோம். ஓகேங்களா? அதனால் என்ன வரும்னா கிராஸாக வரும். உங்களுக்கு தையல் நான் மடித்து தைப்பேன் அப்படின்னா மடித்து தைக்கிறதுக்கு நீங்கள் அப்படியே நான் தைக்கிறதுக்கு மடித்து தான் தைப்பேன். அதனால் 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுக்கிறேன். ஓகேங்களா? நான் மடித்து தான் தைப்பேன். 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுக்கிறேன். ஓகே. சரிங்களா? புரியுதுங்களா? பாருங்கள். இதை கழிச்சிட்டா தான் உங்களுக்கு புரியும். இந்த ஷேப் எடுத்துகிட்டு வரணும். பட்டிக்கு இந்த ஷேப் கொண்டுட்டு வரணும். ஓகேங்களா? இந்த கோடு வந்து தையல் இவ்வளோ பிடிக்குன்றதுக்காக தையலுக்கு. இது வந்து ஃப்ரண்ட்டு சைடு. ஓகேங்களா? ஃப்ரண்ட்டு சைடு இந்த மூலையில் கொஞ்சம் இப்படி வெட்டு போட்டுக்கிறேன். இதுதான் ஃப்ரண்ட்டு காமிக்கிறதுக்காக. ஓகேங்களா? பாருங்கள். இந்த சைடு இங்கே வெட்டி போட்டுக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம்? இதோட மடிச்சு தைக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வெட்டிக்கலாம் வேண்டாம். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ண போகிறோம்? பட்டிக்கு இதோட தான் இப்படியும் மடிச்சு தைக்க போகிறோம். ஓகேங்களா? இதோட இப்படி மடிச்சு பட்டியோட ஷேப் இப்படி வரும். ஓகே. புரிஞ்சுதுங்களா?